இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய காலமான 2002 முதல் 2007 வரை மக்கள் குடியரசுத் தலைவர் பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். அவர் பொதுமக்களுடன், குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நேரடியாக உரையாடுவதில் ஆர்வம் காட்டினார். தனது பதவி காலத்தில் எந்த சலுகைகளையும் குடும்பத்திற்காக பயன்படுத்தவில்லை. அவர் எளிமையின் உதாரணமாக திகழ்ந்தார், மேலும் ஆடம்பர சலுகைகளை தவிர்த்தார். அவர் நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு விஞ்ஞானியாக சேவை செய்தார். ஜனாதிபதியின் இருக்கை ஒரு சிம்மாசனம் அல்ல, அது தேச சேவைக்கான ஒரு மேடை என்று அவர் ஆழமாக நம்பினார். அப்துல் கலாம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கத்திற்கும் ஆழமான ஆன்மீக உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்த போதிலும் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை முரண்பாடுகளாக பார்க்கவில்லை, மாறாக மனிதகுல மேம்பாட்டிற்கான 2 வழிகளாக